உள்ளத்தை மனதை எல்லாத்தையும் நம்ம தான் தட்டி எழுப்பணும். சங்கீதக்காரன் பேசுகிறான் பாருங்க, என் ஆத்மாவே யார்கிட்ட பேசுகிறான்? தன்னுடைய பேசிக்கொள்கிறான், தன்னுடைய ஆத்மாவோடு பேசுகிறான், மனதோடு உணர்ச்சிகளோடு எண்ணங்களோடு. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி சொல்லணும். சில நேரத்தில் பிரச்சனையில் மூழ்கிறோம் பாருங்க, நமக்கு இருக்கிற பிரச்சனை, நாளைக்கு விவகாரம், இதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கிறோம். பாட்டு வரமாட்டேங்குது சில நேரத்தில். அப்போ என்ன பண்ணணும்? ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லணும். சொல்லும்போது நிச்சயமாக வரும் பாட்டு. நீங்கள் சொல்கிறது தான் நடக்கும். நீங்கள் தான் கமாண்டர். நீங்கள் தான் உங்களுடைய மனதை கமாண்ட் பண்ணுகிறவர். உங்கள் உணர்ச்சிகளை கமாண்ட் பண்ண. உணர்ச்சி உங்களை ஆளக்கூடாது, மனம் உங்களை ஆளக்கூடாது. நீங்கள் ஆளணும். நீங்கள் ஒரு ஆவி மனிதன். உங்கள் உணர்ச்சிகளை காட்டிலும் மனசை காட்டிலும் பெரியவங்க. நீங்கள் ஆள வேண்டும். மனசை ஆள விட்டீங்கன்னா அப்படியே கீழே போயிடுவீங்க, சோர்ந்து போயிடுவீங்க. மனசு ஆளும். கவலை, துக்கம், பாரம் எல்லாம் அமிழ்த்திடும் போட்டு. ஆவி மனிதனை ஆள விட்டீங்கன்னா ஆவி மனிதன் எப்போதும் உற்சாகமாக இருக்கிறான். ஆவி உற்சாகமாக இருக்கிறது, அது எல்லாத்தையும் லைனில் கொண்டு வந்துடும். சோர்ந்து போயிருக்கிற மனதை கூட தட்டி எழுப்பி கர்த்தரை துதி. பரவாயில்ல, பிரச்சனை அப்புறம் பார்த்துக்கலாம், கர்த்தர் இருக்கிறாருங்கிறத கொண்டு வரும். ஆமென்.